ஒரு நாள் முல்லாவோட கழுதை காணாம போச்சு. ஊரே சேர்ந்து கவலையோட தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா முல்லா மட்டும் சிரிச்சுக்கிட்டே தேடிக்கிட்டு இருந்தாரு. ஊர்க்காரங்க கேட்டாங்க, என்ன முல்லா, கழுதை தொலைஞ்சிருக்கே, நீங்க இவ்வளவு ஜாலியா இருக்கீங்களே? முல்லா சொன்னாரு, தேடுங்கப்பா கிடைச்சிரும். ஒரு நாள் தேடுனாங்க கிடைக்கல, 2 நாள் தேடினாங்க கிடைக்கல, 3வது நாளும் தேடினாங்க கிடைக்கல. ஊர்க்காரங்க எல்லாரும் கவலையில மூழ்கிட்டாங்க. காணாம போனது முல்லாவோட கழுதையாச்சே. ஆனா முல்லாவோ இன்னும் சிரிச்சுக்கிட்டு தான் ஜாலியா இருந்தாரு. அவரும் தேடினாரு. ஒருத்தன் கோபமா கேட்டு விட்டான், உங்களுக்கு அறிவு இருக்கா? உங்க கழுதான் காணாம போச்சு, கவலையோட தேடாம இப்படி ஜாலியா கூலா சிரிச்சுக்கிட்டு தேடுறீங்களே. அப்பவும் முல்லா ஜாலியா கூலா சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம், இப்படி தம்பி, கவலைப்பட்டா கழுதை கிடைச்சிருமா? இல்ல. அப்புறம் எதுக்கு கவலைப்படணும்? அழுதுகிட்டே தேடுறது நல்லதா, சிரிச்சுக்கிட்டே தேடுறது நல்லதா? கேட்டவன் அமைதியா நின்னுட்டான். அந்த நேரம் பார்த்து ஒரு பையன் ஓடி வந்து, முல்லா முல்லா, உங்க கழுத பக்கத்தூர் ஆத்தங்கர பள்ளத்துல விழுந்து கிடக்கு, அதுல ஜாலியா மேய்ஞ்சிக்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொன்னான். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்ப முல்லா ஜாலியா விடாம சொன்னாராம், பாத்தீங்களாப்பா, அங்க குழிக்குள்ள விழுந்து கிடந்தாலும் ஜாலியா புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த கழுதை. அதனால் ஏன் கவலைப்பட்டு தேடணும்? எப்படி தேடினாலும் கிடைக்கிற நேரத்துல தானே கிடைக்கும். கவலைப்படுவதனால் எவர் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும். அது சரி, தொலைஞ்சது கழுதை தானே, அதுக்கு நீ ஏன் நிம்மதியை தொலைக்கணும்? இதுதான் முல்லா சைக்காலஜி. கவலையினால் அல்சர் வரும், அல்சர் வந்தா வயிறை புண்ணாக்கும். எதுக்கு வம்பு? கவலையற்று வாழ்வோமே. அழுதாலும் சிரித்தாலும் நேரங்கிறது போய்கிட்டே தானே இருக்க போகுது. நடந்ததை ஏற்றுக்கொள்வது தோல்வி இல்லை, அது ஒரு நடைமுறை முதிர்ச்சி. வந்த பிரச்சனையை விட நீ ஊதி பெருக்கின பிரச்சனை தான் பெரிதாக இருக்கும். பார்த்து நடந்துக்க. கவலையா இருந்தா பிரச்சனை குறையாது, அமைதியா இருந்தா தீர்வும் தெரியாது. என்னடா இது மனிதருக்கு வந்த சோதனை.